நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட எஸ்டிமேட்டட் டைம் வந்து நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தப்பாக தான் கால்குலேட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்னதாக வந்து ஒரு காம்பவுண்ட் கட்டணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 30 நாள் இந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்டிமேட்டட் டைம் போடுவோம். ஆனால் வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 45 நாள் ஆயிரும், இல்லை ஒரு 50 நாள் ஆயிரும். இந்த மாதிரியான சம்பவம், அதாவது நம்ம ஒரு ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் டைமை கால்குலேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 30 நாளில் முடியும், 20 நாளில் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம தப்பாக தான் பண்ணுவோம். சைக்காலஜி அடிப்படையில் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிளானிங் ஃபேலசி. இது வந்து ஒரு வகையான காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை இப்படி தான் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அது வந்து உண்மையாகவே அது வேறு மாதிரி இருக்கும், அதாவது தவறாக இருக்கும். ஸோ தவறாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் காக்னிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான காக்னிட்டிவ் பயாஸஸ் இருக்குது. நம்ம வந்து ரொம்ப தெளிவாக சிந்திக்கணும், தெளிவாக முடிவெடுக்கணும், சரியாக பிளான் பண்ணணும் அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் பயாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம தவறாக புரிந்து கொள்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் தெளிவாக சிந்திக்க முடியும். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தி ஆர்ட் ஆஃப் திங்கிங் கிளியர்லி அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நம்ம பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 5 முக்கியமான விஷயங்களை, காக்னிட்டிவ் பயாஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 காக்னிட்டிவ் பயாஸை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒரு அளவுக்கு தெளிவாக சிந்திக்க முடியும். அதில் முதலாவது எக்ஸ்ட்ராபோலேஷன் எரர். நம்ம மூளை எப்படி செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம். கொஞ்ச நாள்லேயே, அதாவது ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனேயே இது இப்படி தான், ஸோ இது இப்படி தான், இப்படி தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. ஸோ நம்முடைய மூளை என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது ஷார்ட்கட்டாக ஷார்ட் டேர்மில், இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக சோம்பேறித்தனமாக உடனடியாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை மட்டும்தான் நம்முடைய மூளை வேகமாக செய்யும். ஸோ இதனுடைய விளைவுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய சாதாரண அடிப்படையான தகவல்களை மட்டுமே வச்சுட்டு ஒரு விஷயம் இப்படி தான் அப்படின்னு நாம் முடிவு பண்ணுவோம், அல்லது இது சரி இது தவறு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனால் உண்மை வேற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து சில டைம் எடுக்கலாம், அதை இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் தேவைப்படலாம், இன்னும் சில புரிதல்கள் தேவைப்படலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மனிதரை பார்ப்போம், ஒரு மாதம் பழகுவோம், இல்லை ஒரு வாரம் பழகுவோம். ஒரு வாரத்திலேயே இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம முடிவு கட்டுவோம், இல்லை ஒரு வாரத்திலேயே இவங்க ரொம்ப தப்பானவங்க, இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு நம்ம முடிவு கட்டிடுவோம். ஆனால் உண்மையாகவே அவங்க தப்பானவங்க தானா, உண்மையாகவே அவங்க சரியானவங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பழகினா மட்டும்தான் அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் அவங்க இருப்பாங்க. ஆனால் ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய சில நடவடிக்கைகளை பார்த்து இவங்க தப்பானவங்க, இவங்க சரியானவங்க அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காக்னிட்டிவ் பயாஸை நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப ஆழமாக கொஞ்சம் நீங்கள் ரீசர்ச் பண்ணணும். இரண்டாவது கன்ஃபர்மேஷன் பயாஸ். இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பட் இங்கே ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிரூபிக்கும் விதமான தகவல்களை மட்டுமே நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணுவீங்க, மற்றவங்ககிட்ட விசாரிப்பீங்க, அந்த தகவல்கள் எல்லாம் வச்சு நான் சொன்னல, இதை நான் நம்பிக்கிட்டு இருந்தாலும் அதுதான் வந்து கரெக்ட், இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புகிற விஷயத்த மேலும் மேலும் நம்புறதுக்கான தகவல்களை மட்டும்தான் தேடுவீங்களே தவிர ஆப்போசிட்டான விஷயங்களை, ஆப்போசிட்டான கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஒரு உண்மையான உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த காக்னிட்டிவ் பயாஸை உடைக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தினுடைய பாசிட்டிவான ஃபீட்பேக்கை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அல்லது அதை பற்றின ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் பார்க்கக்கூடாது. அதனுடைய நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காக்னிட்டிவ் பயாஸை உடைக்கலாம். நம்ம அடுத்த பாயிண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோனுடைய இன்றைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பற்றின சில வார்த்தைகள். நம்ம இந்த காக்னிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் நாலேஜ், அதாவது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக தெரியாததுனால நம்ம இதை வந்து உண்மை அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். பட் உங்களுடைய நாலேஜை உங்களுடைய ஃப்ரீ டைமில் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். அதற்கு நீங்கள் குக்கு எஃப்எம் அப்படிங்கிற ஒரு பெஸ்ட் ஆடியோ பிளாட்ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. எக்கச்சக்கமான செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், பணம் சம்மந்தப்பட்ட புத்தகங்களுடைய புக் சம்மரிஸ் அண்ட் புக்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துகிற நபர்களுக்கு 50% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். மூணாவது நாட் இன்வென்டட் ஹியர் சிண்ட்ரோம். இப்போது நீங்கள் வந்து ஒரு வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஒரு நபர் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த விவசாயத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகள், சேலஞ்சஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சுட்டு அந்த சேலஞ்சை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவார். வேறு ஒருத்தங்கிட்ட நம்ம கற்றுக்கிட்டதை வந்து அப்ளை பண்ணலாம், வேறு ஒரு மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது விஷயத்தை அவர் வந்து ட்ரை பண்ண மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா,
இங்கே என்ன இல்லையோ, அதாவது எனக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ அதை மட்டும் வச்சு தான் நான் வந்து பயன்படுத்துவேன், இங்கே இல்லாத ஒரு விஷயத்தை நான் வந்து பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம பெரும்பாலான நேரத்தில் பிடிவாதமாக நம்ம இருப்போம். இதுக்கு பேர் நாட் இன்வென்டட் ஹியர் சிண்ட்ரோம். எனக்கு தெரிஞ்சது தான் பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதை முதல்ல உடைக்கணும். மேபி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கலாம், ஆனால் இதை விட ஒரு பெட்டர் சொல்யூஷன் வேற ஒருத்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், வேற ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கலாம். ஆனால் நம்ம அதை ஏற்றுக்காம விடும்போது லாஸ் நமக்கு தான். ஸோ இந்த பயாஸை எப்படி உடைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டி உங்களுக்கு என்ன சொல்யூஷன் தேவைப்படுதோ வேற ஒரு சோர்ஸில் இருந்து கற்றுக்கிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். 4வது குரூப் திங்க். கூட்டமாக சேர்ந்து ஒரு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்புறாங்க அப்படின்னா நாமும் அதை உண்மை அப்படின்னு நம்புவோம். புதுசாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து நான் அன்றைக்கி நேற்றுக்கு அந்த ஹோட்டலுக்கு போனேன், போன வாரம் அந்த ஹோட்டலுக்கு போனேன், சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே சொல்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து டேஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளும் நம்ப ஆரம்பிச்சிருவோம். நாம் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்க கூட மாட்டோம், ஆனால் வேற ஒருத்தருக்கு நம்ம அதை ரெஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்காமா, நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருக்கு, நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், நீங்கள் வேணால் போய் சாப்பிட்டு பாருங்களேன் அப்படின்னு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். இந்த பயாஸை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே சொல்ற விஷயத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இது ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னா ஆப்போசிட்டா திங்க் பண்ணி பாருங்க. இப்போ 5வது டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட். நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி அரைகுறையா தெரிஞ்சிருக்கும் போது நமக்குள்ள ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் பில்டப் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை என்னால் இப்படி செஞ்சிட முடியும் அப்படின்னு நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்புவோம். இதை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், இது வந்து இப்படி தான் நடக்கும், இது வந்து அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து முன்னாடியே முடிவு கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் உண்மையாகவே அந்த அளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்கா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இருக்காது. இது வந்து ஒரு அசம்ஷனுக்கு ஓகே, பட் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது எனக்கு இது தெரியும்னு நினச்சி நம்ம உள்ளே இறங்கி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவத்தில் நடந்திருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த டன்னிங் க்ரூகர் எஃபெக்ட் அப்படிங்கிற காக்னிட்டிவ் பயாஸ் நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செஞ்சுருக்கு. சரி, இதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக லேர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். நண்பர்களை, இப்போ பார்த்தா இந்த 5 காக்னிட்டிவ் பயாஸில் எந்த பயாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது, எது வந்து உங்களை வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். அந்த பயாஸை முறியடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்கள் லைஃப் மாறும்.